அஷ்டகர்மா படத்தின் இசையமைப்பாளர்கள் எல்வி முத்துகணேஷ் அவர்களை இப்போது உங்கள் முன் பேச அழைக்கிறோம். இந்த வாய்ப்பு கொடுத்த கிஷன் சாருக்கும் பதம் சாருக்கும் ரொம்ப இதுங்க மெயின் திங் வந்து எங்களுக்கு டிஆர் அங்கிளுக்கு வந்து இந்த லிரிக்ஸ் என்னது வந்து எங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, இந்த சாங்கோட அவ்வளோ ஹை பிச்சும் வந்து எங்களுக்கு பாடி கொடுத்து இன்றைக்கும் அந்த எனர்ஜியோடு அந்த சாங் கொடுத்ததுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிடுறோம். தென் வந்த மீட்டில் இருக்க அனைவர்களுக்கும் எங்களோட வணக்கத்தை தெரிவிச்சிருக்கிறோம். அஷ்டகர்மா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். அது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஹாரர் டிஃப்ரெண்ட் ஜேர்னலில் பண்ணியிருக்காரு டைரக்டர் விஜய். அவருக்கு நன்றி சொல்லியிருக்கேன். பிகாஸ் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ரீரெக்கார்டிங் பண்ண வச்சுருக்காரு எங்களை. ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அ லாட். ப்ரெஸ் மீடியா மற்றும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இறைவனுக்கு நன்றி. அஷ்டகர்மா படத்தை பற்றி சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு கிஷன் சாருக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா கிஷன் சாரை நாங்கள் வந்து மீட் பண்ணும்போது நாங்கள் மதில் பண்ணிகிட்ருந்தோம் ஜெகர்மித்ரன் சாருக்கு. அப்போது படத்தோட ட்ரெய்லர் கட் பண்ணிவிட்டு காட்டினார், படம் பாருங்கள். அண்ட் விஜய் சார் அன்றைக்கி ஈவினிங்கே வந்தார், படம் பார்த்தோம். ரொம்ப ரெகுலராக நம்ம ஹாரர் ஃபிலிம்ஸ் எப்படி ஒரு பேட்டர்ன் இருக்குமோ அந்த பேட்டர்னே இல்லை. ஸோ ரீரெக்கார்டிங்க்கு டிஃப்ரெண்ட் ஸ்கோப் இருக்கும்னு சொன்னார். ஸோ அவரோட சப்போர்ட்டும் மிக பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. அண்டு இன்னும் மிகப்பெரிய நன்றி வந்து என்னோடய அங்கிள் டிஆர் அப்பாவுக்கு சொல்லணும். இந்த சாங் கம்போஸ் பண்ணும் போதே நாங்கள் வந்து டிஆர் அங்கிள் பாடுறதா இருந்தால் இந்த பாட்டு வேறு ஒரு லெவலில் ரீச் ஆகும் அப்படின்னு சொன்ன போது உடனே நாங்கள் அன்றைக்கி ஈவினிங்கே அங்கிளை மீட் பண்ணோம். அங்கிள் மீட் பண்ணி பாட்டை போட்டு காத்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே நாங்கள் பர்சனலாக ரிக்வெஸ்ட் பண்ணோம், அங்கிள் இந்த பாட்டை நீங்களே எழுதுனா நல்லாயிருக்கும்ன்ட்டு. இறைவன் அருளால் அப்பா வந்து ஒரு 41 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. பட் முதல் கம்போசர்ஸாக எங்களுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. வெளி கம்போசருக்கு அவர் லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ இட்ஸ் எ வெரி பிக்கஸ்ட் பிளெஸிங் ஃபார் அஸ். தேங்க்யூ அப்பா. அண்டு இந்த படத்தில் வந்து கிஷன் சாரும் விஜய் சாரும் 2 பேருமே மிகப்பெரிய பேக் போன். மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸும் வேறு லெவலில் அவங்களுக்கு பின்னாடி சப்போர்ட் பண்ணியிருந்தாலுமே வந்து எவ்ரிடே வந்து கிஷன் சார் வந்து ஒரு இன்புட் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அது தாண்டி விஜய் சார் ஒன்று கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. 2 பேருமே ஒரு பெரிய ப்ளஸ் இந்த படத்தில். அண்டு ஆர்டிஸ்ட் பிரியதர்ஷினி மேம், பாலா, கிருஷ்ணா மற்றும் திலக் எல்லாருக்குமே வந்து அவங்க கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். எடிட்டர் சார், கேமராமேன் சார், டான்ஸ் மாஸ்டர், வேறு யாராவது விட்டுருந்தா நான் மன்னிச்சிருங்க. எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து அவங்களோட பணியை நல்லா செஞ்சுருக்காங்க. இந்த படம் February 11 தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே தேட்டரில் வந்து இந்த படம் பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். மாஸ்க் போட்டு சினிமா வாழ வைப்போம். தேட்டருக்கு வந்து படம் பாருங்கள். நன்றி, வணக்கம். நடன இயக்குனர் விஜய் சதீஷ் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். அஷ்டகர்மா இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ஸ்கோப் எனக்கு. ஏன்னா யூஸ்வலாக லேடி கோரியோகிராஃபர்னால் வெறும் டூயட் சாங், மாண்டேஜ் சாங், அப்புறம் ஒரு ஃபீலிங் சாங் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு லேடி மாஸ்டர் வந்து டான்ஸும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கிஷன் ப்ரோ தான் என்னை கூப்பிட்டு இந்த சாங் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கிஷன் ப்ரோக்கு தான் நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் நிஜமாகவே அது உண்மைங்க. எல்லாருமே வந்து லேடி மாஸ்டர்னால் டூயட் சாங் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ அதில் ஒரு வேரியேஷன் நாங்களும் குத்துப்பாட்டு பண்ணுவோம், நாங்களும் வெஸ்டர்ன் சாங் பண்ணுவோன்றது ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சாங் கிடச்சிது. ப்ளஸ் பெரிய பிளெஸ்ஸிங் என்னென்னா டிஆர் சார் பாடி டிஆர் சார் எழுதின பாட்டை நான் கொரியா பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிளெஸ்ஸிங்கில் இருக்கேன். இந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துன்னு தெரில ஆக்சுவலி. அண்ட் சாரோட ஃபஸ்ட்டு படத்துலலாம் நான் அசிஸ்டண்ட்டாக பண்ணியிருக்கேன். டிஆர் சாரோட ஃபஸ்ட்டு படத்துலலாம் சாருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில. எஸ்.ஜே. சூர்யா சார் தான் பண்ணியிருக்கேன். பிருந்தா மாஸ்டர் அசிஸ்டண்ட்டாக வந்திருக்கேன் சார். பட் ஐ டோன்ட் நோ வெதர் யூ ரிமெம்பர் ஆர் நாட். பட் ஸ்டில் ஐம் வெரி ஹாப்பி. இந்த படத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஆக்சுவலி கிஷன் ப்ரோக்கு ப்ராக்டிஸ் கூட கொடுக்க டைம் இல்லை. ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணார். காஸ்டியூம் வந்து நாளைக்கு காலையில் 10 மணிக்கு 9 o'clock ஷூட்னா நைட்டு 10 மணி வரைக்கும் ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தோம் நானும் அவரும் சேர்ந்து. ஏன்னா அவர் ரிஹர்சல் பண்ணார், ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிறாரு, லொக்கேஷன் போய் பார்க்கணும், எல்லாமே ஒரே 1 man ஷோ மாதிரி. ஆக்சுவலி ரியலி ஹார்ட் ஒர்க். சீரியஸ்லி ஐம் டெல்லிங் யூ. எல்லாத்தையுமே ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது சாப்பாடு வந்துச்சா, இது வந்துச்சா, அது வந்துச்சா, எனக்கு ஜிம்மி வேணும் ப்ரோ, ஏன்னா இந்த லொக்கேஷன் நல்லா இருக்குது, லொக்கேஷன் ஒரு ஜிம்மின்னா நல்லா இருக்கணும், உடனே ஜிம்மி அரேஞ்ச் பண்ணி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ப்ரொடியூசராக இல்லாமல், ஒரு டைரக்டராக கூட, ஒரு ஆர்டிஸ்டாக இல்லாமல் எல்லா டெக்னீஷியனோடையும் ரொம்ப ஈக்குவலாக இருந்து ஃபர்ஸ்ட் டைம் இவர் வந்து ஆக்சுவலி ஒரு ப்ரொடியூசராக ஒரு ஹீரோவாக சொல்கிறேன்.
யாருமே வந்து டான்சர்ஸ்லாம் வந்து இந்த ப்ரோக்ராம் வாங்கன்னு கூப்பிட மாட்டாங்க. இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்கள் டான்சர்ஸ்லாம் கூப்பிட்டுருக்காரு. ஸோ அதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ எம் ரியலி ப்ரவுட் டு ஒர்க் வித் யூ ப்ரோ. இன்னும் நிறைய ஒர்க் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். நிகழ்ச்சியில் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். இந்த பாடலுக்கு ஆர்ட் ஒர்க் பணிபுரிந்த ரெமின் அவர்களை அழைக்கிறோம். இந்த படத்தை பொறுத்த மட்டும் இல்லைங்க, முழுமையாக ஆர்ட் டைரக்ஷன் அப்படி ஒரு விஷயத்தை கிஷோர் பண்ணிகிட்டு இருந்தார். அவருக்கு ஏதோ கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அவரால் வந்து அந்த பாடல் காட்சிக்கு வேலை செய்ய முடியல. அதனால் எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் கூட்டி என்கிட்ட கேட்டாங்க. நான் அவர்கிட்ட பேசினேன். அதனால் அந்த பாடலுக்கு மட்டும்தான் நான் கலை இயக்குனராக பணிபுரிஞ்சேன். இந்த படத்தை பொறுத்த மட்டும் எல்லாருமே எப்போதும் ஒரு எதிர்பார்ப்பு, தயாரிப்பாக இருந்தாலும் சரி, டெக்னீஷியன் தான் சரி, அந்த படம் வெற்றி பெறணும்னு அதுதான் எல்லாரோடைய எதிர்பார்ப்பும் வேண்டுதலையாக இருக்கும். நான் அதிகமாக மேடையில் பேசி எனக்கு பழக்கம் இல்லை. அதனால் என்னுடைய ஒரே தடவை முடிச்சுக்கிறேன். இந்த படம் வெற்றி அடைய நம்ம அனைவருடைய பிரார்த்தனையும் ஒன்று கூடி அதை ஒரு உயர்நிலை கொண்டு போகணும்னு பிரார்த்திப்போம். நன்றி. பாலச்சந்தர் பள்ளி மாணவி. சின்ன திரையிலிருந்து பெரிய திரைக்கு பெரும் படங்களிலிருந்து இவருடைய பங்களிப்பு. அச்சம் என்பது மடமையடா, ரெமோ, கவன் என்று கவனிக்க வைத்தவர். சார்பட்டாவில் தனி இடம் பிடித்தார். அஷ்டகர்மாவில் மிக முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் பிரியதர்ஷினி ராஜ்குமார் அவர்களை இப்போது உங்கள் முன் பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். And a special welcome and thanks to all the dignitaries on the stage. Friends, இன்னைக்கு எனக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட். நான் சினிமாவில் ஆக்சுவலி என்னோடய கெரியர் வந்து ரொம்ப ஷார்ட் கெரியராக இருந்திருக்கு. இட் இஸ் a very early career still. But I have been lucky to get some very good opportunities and some very interesting characters. ஆனால் இந்த படம் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அஷ்டகர்மா இந்த ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நான் ஒரு ஹாரர் தீமில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் மிஸ்ரி ப்ரொடக்ஷன்ஸ், மிஸ்ரி என்டர்பிரைசஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிஸ்ரி என்டர்பிரைசஸ் இவ்வளோ வருஷமாக தமிழ் சினிமாக்காக ஒரு பெரிய பில்லராக இருந்திருக்காங்க. ஸோ ரியலி அமேசிங். ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ஆனர்ட் டு பி பார்ட் ஆஃப் தியர் ப்ரொடக்ஷன். ஐ வாண்ட் டு தேங்க் கிஷன்ஜி for making me part of this project, and also the director Vijay sir and it was all it was a very special film because it's a debut for many people. நிறைய பேர் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் இந்த படத்தோட சக்ஸஸில் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. they want that success and this is going to be a stepping stone for many people. I want to say that although this is a debut film for Vijay sir, ஒரு ஃப்ரேமில் கூட he was showing every frame he was showing so much confidence as a director. His writing was so strong and அவரோட visualization was great. And Kishan sir particularly ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஆக்ட் பண்ணார். And I was really honored to work with you sir. Thank you for that. சேம் ஸ்ருதா அண்ட் நந்தினி, த லீட் லேடிஸ், அவங்க கூட பிரமாதமாக பண்ணாங்க. தே கம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ், வேறு லாங்குவேஜஸ் பேசுகிற ஆர்டிஸ்ட், பட் ஆனாலும் தமிழில் பியூட்டிஃபுல்லாக எமோட் பண்ணிட்டு பண்ணாங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் த டெக்னீஷியன்ஸ், குருதேவ் சார் டிஓபி, அவர் வந்து ஒரு ஃப்ரேமில் அந்த ஹாரர் எஃபெக்ட் அந்த அழகாக கொண்டு வந்து everything including the dance you saw, he has shot it so well and so exciting. கிஷோர் சாரோட செட்ஸ் பற்றி சொல்லவே வேண்டாம். இட் வாஸ் ஸோ ஸ்கேரி. அங்கே உட்காரதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருந்தது அந்த அஷ்டகர்மா செட்ஸில். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் கவிதா மேம். ஆத்தென்டிக் காஸ்டியூம்ஸ் க்ரியேட் பண்ணாங்க. இந்த படத்தில் ஒரு பீரியட் சீக்வென்ஸ் இருக்குது. அந்த பீரியட் சீக்வென்ஸில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவங்க காஸ்டியூம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ரொம்ப ஆத்தென்டிக்காக இருந்தது. அண்ட் த ஏடிஸ், கார்த்திக், திலக், மனோஜ், அதித், கனிராஜ், செந்தில், ஆல் ஆஃப் தெம் ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்துட்டு இந்த படத்தை கொண்டு போனாங்க. ஸோ கிரேட். அண்ட் இந்த படத்தில் வந்து ஐ even got to do stunts. ஓகே, ஸோ அந்த ஸ்டண்ட் சீக்வென்ஸ்க்கு ஐ ஹாவ் டு தேங்க் ரங்கா சார், ரங்கா மாஸ்டர். ஸோ அமேசிங். இந்த மாதிரி ஒரு ஸ்டண்ட் நான் பண்ணதே இல்லை. நீங்கள் படத்தை பார்க்கும்போது நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு ஹவ் பீன் பார்ட் ஆஃப் தட் டு. Editor Manikumaran sir, unga edits, even I can see from the trailer how amazing it is. Just waiting to see all that. And Muthu Ganesh sir, the music was phenomenal. Really happy. I want to also acknowledge my co-stars, Mr. Roshan, who played my better half in this film.
Thank you, and a really beautiful, beautiful movie coming together. Ninga kandipa adha miss pannakodadu theater la. It is going to be absolutely phenomenal. Please support cinema and theater. TR sir, I have to say, Kavan Kapron, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு that I'm in a project where you are also part of. It's very special moment for me, sir. And S.J. Surya sir, I'm a true fan of your work. Thank you, sir. Thank you so much. Thank you, friends. Please enjoy the film. இன்று புதியதோர் இயக்குனராக அறிமுகமாகும் விஜய் தமிழ் செல்வன் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். ஃபஸ்ட்டு நான் மிஸ்ட்ரி என்டர்பிரைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ நான் வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ்கிட்ட ஸ்கிரிப்டெல்லாம் எடுத்துகிட்டு போகல. ஆக்சுவலாக நான் முதல்ல சொன்ன ஸ்கிரிப்டே மிஸ்ட்ரி என்டர்பிரைஸஸ் தான். நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஸ்கிரிப்டே வந்து ஆக்சுவலாக ஓகே பண்ணிட்டாங்க. ஸோ தேங்க்யூ சார். சார் தேங்க்யூ பதம் சார், தேங்க்யூ ஹரியன் சார். ஸோ இவங்க 3 பேர் சேர்ந்து தான் இந்த ஆக்சுவலாக இந்த ப்ரொடக்ஷனு. அப்புறம் வந்து இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர். அந்த சைக்கியாட்ரிஸ்ட்டை வந்து எந்த பேரநார்மலையும் வந்து பிலீவ் பண்ணல. ஸோ ஒரு பார்ட் ஆஃப் டைமில் வந்து பேரநார்மலை பிலீவ் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியோட ஒன்லைனு. கிஷன்ஜி வந்து நிறைய ஸ்கிரிப்ட் கேட்டார். ஆக்சுவலாக நான் வந்தது வந்து வேறு ஒரு ஸ்கிரிப்டுக்காக. அதுக்கப்புறம் வந்து அது கொஞ்சம் ஹோல்ட் ஆச்சு. ஹோல்ட் ஆன அப்புறம் சரி ஓகே நம்ம ஸ்மால் பட்ஜெட்டில் ஒரு வேறு ஏதாவது ஸ்கிரிப்ட் இருக்கான்னு கேட்டார். நான் இது சொன்ன அப்புறம் வந்து முதல்ல வந்துட்டு ஒரு சின்ன டெலிஃபிலிம் மாதிரி பண்ணோம். நாங்கள் அது பண்ணி பார்த்துட்டு அப்புறமா வந்துட்டு ஒரு 3 to 4 மந்தில் வந்து நாங்கள் வந்து இந்த மூவி பிளான் பண்ணிட்டோம். மூவி பிளான் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து கோவிடு அந்த ஸ்டார்டிங் சைனாவில். அப்போல்லாம் நாங்கள் ஜாலியாக சிரிச்சுட்டு இருந்தோம். அங்கே எல்லா நிமிலையும் சாப்பிட்றாங்க, இங்கெல்லாம் வராது, இங்கே சன் அதிகமாக இருக்குது, கொரோனாலாம் சுற்றுறோம், அதெல்லாம் வராது. நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். கரெக்டாக ஷூட் பண்ணி லாஸ்ட்டு 2 days இருக்கும்போது லாக்டவுன் போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 9 months கழிச்சு தான் நாங்கள் பேலன்ஸ் 2 days ஷூட் பண்ணி இந்த படம். ஸோ அதனால் படம் கொஞ்சம் லேட்டாக இருக்குது. இல்லைனா வந்து 1 year பிஃபோரே வந்து கண்டிப்பாக வந்து தேட்டர் ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் கிஷன் சார் பற்றி சொல்லி ஆகணும். அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருக்கு டெபியூட் ஃபிலிம் தான். ஆனால் வந்து அது டெபியூட் மாதிரி தெரியாது. ஏன்னா வந்து அவர் அவ்வளோ வந்து என்ன சொல்கிறது, இந்த கேமரா ஃபியர்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆக்சுவலாக எனக்குமே இருக்குது. நான் பாருங்கள் இவ்வளோ கேமரா இருக்குது, என்னால் பேச முடியல. ஆனால் அவர் வந்து கேமராவுக்கு முன்னாடி, நான் கேமரா பின்னாடி நின்று ஆக்ஷன் சொல்கிறது ரொம்ப ஈஸி தான். அவர் வந்து முன்னாடி வந்து அந்த ஃபியரே இல்லாமல் என்ன டைலாக் கொடுக்குறோமோ வந்து என்ன சொல்கிறது அதை அப்படியே கான்ஃபிடென்ட்டாக பண்ணிவிடுவார். அது இல்லாமல் நம்ம கொடுக்குற நான் வாய்ஸ் நோட்ஸ் என் அசிஸ்டண்ட் அனுப்பாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் நோட்ஸை காரில் கேட்டுகிட்டே தான் போவார் அவர். ஸோ அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணார். ஸோ அதனால தான் வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சு எங்களால். அதுக்கப்புறம் படம்லாம் முடிச்சுட்டு சரி ஓகே ஒரு சாங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணோம், ஒரு ப்ரொமோஷனுக்காக. ஸோ ப்ரமோஷன் சாங் என்ன பண்ணுறது அப்படின்னும் போது நாங்கள் கணேஷ் ஜி கிட்ட வந்து நாங்கள் இது பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒரு டியூன் போட்டாங்க. டியூன் போட்ட அப்புறம் முத்து கணேஷ் 2 பேரும் சொன்னாங்க, இந்த பாட்டு வந்து டிஆர் சார் பாடினா தான் நல்லாயிருக்கும், இல்லைனா வந்து நல்லா இருக்காது அப்படின்னாங்க. அப்புறம் கிஷன்ஜி கேட்டார். அப்புறம் அவர் சொன்னார், டிஆர் சார் பாடினா நம்ம பாட்டு பண்ணலாம், இல்லைனா வந்து பாட்டு இல்லாமல் படம் போயிடலாம் அப்படின்னாங்க. ஸோ எப்படியோ வந்து டிஆர் சார் அது வந்து பெரிய லக்கு எனக்கு. படத்துலேயே டிஆர் சார் வந்து லிரிக் எழுதி அவரே பாடியிருக்காரு. ஸோ ரொம்ப பிளெஸிங், தேங்க்யூ சார் ரொம்ப. அது இல்லாமல் அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக வந்து அவர் ஆஃபீஸ் போனோம். நாங்கள் ஒரு ஆஃபீஸில் போயிட்டு அவர் ரொம்ப கம்மி அவர் டியூன் போட்டார். டியூன் போடும்போதே அவர் லிரிக் கொடுத்துருவார். அவர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கல. அது இல்லாமல் அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணார். அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்ன சொல்கிறது, ஒரு 3 hours பேசினார். எங்களுக்கு 3 hours வந்து ஒரு 3 minutes மாதிரி தான் இருந்தது. இன்னும் அவர்கிட்ட வந்து ரொம்ப நல்லா பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்தது. ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். அப்புறம் வந்து எஸ்.ஜே. சூர்யா சார் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் ராஜன் சார், சிவா சார், சந்திரபாஸ் ஜெயின் சார், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் என் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அவங்க ஒரு பெரிய பேக் போன். ஒரு அசிஸ்டன்ட்ஸுமே வந்துட்டு ஒரு தனி டேலண்ட் இருந்தது. என் அசிஸ்டன்ட் செந்தில்னு ஒருத்தன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த 2D அனிமேஷன், அது வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் செந்தில் தான் பண்ணான். அப்புறம் வந்து திலக் என் அசிஸ்டண்ட்டு. ஸோ என் கூட லாஸ்ட் வரைக்கும் இருந்து ஒர்க் பண்ணான். அப்புறம் மற்ற அசிஸ்டண்ட்டும் நல்லா ஒர்க் பண்ணாங்க. பட் கோவிட் சுச்சுவேஷனால் அவங்க ஊருக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ இவங்கெல்லாம் வந்து என் கூட இருந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ கனி ரமேஷ், கார்த்திக், கிரி அண்டு மனோஜ், ஒரு ஃப்ரெண்ட் கம்ஸ் அசிஸ்டண்ட். அவரும் லாஸ்ட் வரைக்கும் என் கூட இருந்தார். அண்ட் ஃபைனலி மியூசிக் டைரக்டர்ஸ் பற்றி சொல்லி ஆகணும். மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டெடிக்கேஷன் எப்படின்னு சொன்னிங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து நான் ரீலாக படம் கொடுப்பேன்.
நான் சும்மா பேச்சுக்கு சொல்லுவேன், நீங்கள் எப்போனாலும் ஃபோன் பண்ணுங்க ஜி, இது முடிச்சுட்டு எதாவது டவுட்னா எப்போனாலும் கால் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். நைட்டு 3 மணிக்கு எனக்கு கால் அடிப்பாங்க. கால் அடிச்சுட்டு ஒரு டவுட்டு கேட்பாங்க. நான் தெரியாமல் பேச்சுக்கு சொன்னேன், அதுக்கு வந்து 3 மணிக்கு கால் அடிப்பாங்க. கால் அடித்து முடிஞ்சிச்சு வாங்கன்னுவாங்க. சரி மார்னிங் தானே வரணும்னா, இல்லை இப்போயே கிளம்பி வாங்க, டிராஃபிக் எதுவும் இருக்காது, மார்னிங் டிராஃபிக்காக இருக்கும் அப்படின்வாங்க. ஸோ அவ்வளோ டெடிக்கேட்டடாக 2 பேரும் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் 2 பேருக்கும். மழை டைமில் கூட இல்லை, அந்த ஃப்ளட்டு வரும்போது கூட பரவாயில்ல, நீங்கள் ஏதாவது வந்து எப்படியாவது வந்து செக் பண்ணிட்டு போங்க அப்படின்வாங்க. ஃபோன்லலாம் அனுப்ப மாட்டாங்க வீடியோ, டைரெக்டாக வந்து அவங்களோட ஸ்பீக்கரில் கேட்டால் தான் அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதை வந்து ஃபோன்லலாம் அனுப்பிச்சுட மாட்டாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணாங்க. ஸோ அந்த பாட்டு நல்லா வந்ததுக்கு அவங்களும் ஒரு ரீசனு. ஸோ ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் ஸோ என்னோடய கோ ஆர்டிஸ்ட் எல்லோரும் வந்து பாலா, கிருஷ்ணா, மனோஜ், அப்புறம் வந்து ஸோ கூட பிரியதர்ஷினி மேடம் எல்லோரும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த டீம் கிடச்சது எனக்கு லக்கு தான். அப்புறம் லாஸ்ட்டாக சாரி ஆர்ட் டைரக்டர் கிஷோர், பார்த்துருப்பீங்க, பார்க்கும்போதே ஆர்ட் டைரக்டர்னு தெரியும், ஃபுல்லாக டேட்டூலாம் குத்திட்டு இருப்பார். ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்தா. ஆக்சுவலாக என்னோடய வைபம் ரொம்ப மேட்ச் ஆச்சு, அதனால் ஈஸியாக பண்ண முடிஞ்சுது. அப்புறம் சாங்கு சில சுச்சுவேஷனால் அந்த சாங் அவனால் வர முடியல, அதனால் ரம்னியன் சார் பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ சார். அப்புறம் லாஸ்ட்டாக விஜய் மேடம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை. நாங்கள் கிஷன்ஜி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டில் வந்து தான் அந்த டான்ஸ் பண்ணார். ஒரு 3 கால் ஷீட்டு. நாங்களாம் சும்மா தான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சாங்லலாம் நாங்களாம் ரெஸ்ட் எடுத்துருந்தோம். அந்த விஜய் மேமும் கிஷன்ஜியும் தான் வந்துட்டு ஒரு 3 கால் ஷீட்டு வந்து ப்ராக்டிஸ் இல்லாமே வந்துட்டு அந்த சாங் வந்து ஒரே நாளில் பண்ண சாங் தான் அது. ஸோ அதுலேயும் கிஷன்ஜி வந்து என்ன சொல்கிறது, ஆடிட்டே இருந்தார். ஒரு 3 கால் ஷீட்டு சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் அவருக்கு ரெஸ்ட்டு. அது எப்படி பண்ணார் தெரில. ஸோ மேடமும் சூப்பராக ஒரே நாளில் வந்து அதை என்கிட்ட சொன்னாங்க, முடிச்சு கொடுத்துருவேன்ப்பா, நீ கவலைப்படாத, முடிச்சு கொடுத்துருவேன்ப்பா. நான் வந்து பயத்தில் கேட்டுனே இருந்தேன், முடிஞ்சிருமான்னு. சொன்ன மாதிரி வந்து கரெக்டாக முடிச்சு கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ மேம். தென் ஸோ தேங்க்யூ. பாருங்கள், படம் பாருங்கள், தேட்டரில் வந்து பாருங்கள், டூ வாட்ச். நான் எல்லோரும் தேங்க் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி மறந்து தான் மன்னிச்சிடுங்க. ஸோ நிறைய டைம் இல்லை, பேசணும், நிறைய பேசலாம். ஸோ தேங்க்யூ. இப்போது சிறப்பு விருந்தினர்களை பேச அழைக்கும் நேரம் இது. தயாரிப்பாளர் அஷ்டகர்மா படக்குழுவினரை வாழ்த்த வந்திருக்கும் ஹெச் முரளி அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். இந்த மிஸ்ட்ரி என்டர்பிரைசஸின் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் வந்து எங்கள் குடும்ப விழா மாதிரி. ஏன்னா நானும் செயின்ராஜ் சார், சந்திரபிரகாஷ் சார்லாம் கிட்டத்தட்ட 38 வருஷமாக பழகியிருக்கோம். ஸோ இது எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன். எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷனில் எங்கள் பசங்களையே பாராட்டுறங்கிறது ஒரு இதாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு செயின்ராஜ் சார் வந்து கிஷனை வந்து ஹீரோ ஆக்கணுன்ட்டு ரொம்ப ஒரு ஐடியாவில் இருந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணி சில ப்ராஜெக்ட்லாம் ஒரு ஃபைனல் ஆகிற ஸ்டேஜில் வந்து சம் ரீசன்னால் தள்ளி போயிடுச்சு. அப்புறம் இவங்க வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது இதை வந்து ஒரு பெரிய, எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி பிளான் பண்ணாமல் ரொம்ப கேஷுவலாக சைலண்ட்டாக பண்ணி இதை வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய லெவலில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அதுவும் படம் முடித்ததுக்கப்புறம் டிஆர் சாரை வச்சு ஒரு சாங் பண்ணி நல்ல ஒரு படத்துக்கு ஒரு பெரிய ஹைப் க்ரியேட் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே எனக்கு என்னென்னா, இந்த செயின்ராஜ் சார் இருந்திருந்தால் he would have been very happy of seeing Kishan on the screen, but anyhow he will bless him and this picture will become a very good success. All the best for everyone. எனக்கு முன்னால் பேசிய ஹெச் முரளி இது எங்களுடைய குடும்ப விழா அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிட்டார். இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர் ஹெச் முரளியுடைய குடும்ப விழா மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவில் உள்ள பல தயாரிப்பாளருடைய குடும்ப விழா. ஏன்னா அத்தனைய தயாரிப்புகள்லேயும் இவங்களுடைய பங்களிப்பு இருக்குது. அந்த அளவுக்கு சினிமா உலகில் வந்து சந்திரபிரகாஷ் ஜெயினும் சரி, செயின்ராஜ் ஜெயினும் சரி அவ்வளோ வந்து உதவி பண்ணியிருக்காங்க பல தயாரிப்பாளர்களுக்கு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பல விழாக்கள் நடத்தியிருக்காங்க. ஆனால் முதல் முறையாக சந்திரபிரகாஷ் ஜெயின் வீட்டினுடைய குடும்பத்தினரும் சரி, செயின்ராஜ் வீட்டினுடைய குடும்பத்தினரும் சரி மகிழ்விக்கக்கூடிய ஒரு விழாவாக இந்த விழா நிகழ்ந்து கொண்டிருக்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா தங்கள் வீட்டு பிள்ளை மேடையில் பாராட்டப்படுறதை இன்றைக்கி தான் அவங்க பார்க்குறாங்க. இது வரைக்கும் அவங்க மேடைகளில் அவங்க யாரையோ பாராட்டிகிட்டு இருந்தாங்க, அதுதான் நடந்தது. இன்றைக்கி தான் அப்படி ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடச்சிருக்கு. கிஷனை பொறுத்த வரைக்கும் நான் கூட நினச்சேன், எனக்கு வந்து ஒரு ஃபைனான்ஷியல் பையன் ஒரு சினிமான்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் நடிக்க வந்திருக்காருன்னு. இங்கே
உங்கள் கொரியோகிராஃபர் அவங்க பேர் என்ன? விஜய் சொல்லும்போது தான் தெரிஞ்சுது அவர் வந்து திரையில் மட்டும் ஹீரோ இல்லை, நிஜ வாழ்க்கையிலும் ஹீரோன்ட்டு. ஒரு படத்துடைய உருவாக்கத்தில் வந்து இவ்வளவு பங்களிப்பு செலுத்தக்கூடிய, இவ்வளவு ஆத்மார்த்தமாக அதில் வந்து பயணிக்கக்கூடிய ஆள்னா டெஃபினட்டாக வந்து கிஷனுடைய வெற்றி உறுதி அப்படி தான் நான் நினைக்கிறேன். அது இந்த படத்தில் பார்க்கும்போதும் தெரியுது அவருடைய உழைப்பு. அதாவது இங்கே பார்க்கும்போது பல பெண்களோட உற்சாகமாக டான்ஸ் ஆடிச்சிருக்காருன்னு நமக்கெல்லாம் தோணலாம். ஆனால் இதுக்கு பின்னாடிலாம் எவ்வளோ உழைப்பு வேணும் அப்படின்றது இந்த திரையுலகிலே பல ஆண்டு காலமாக இருக்கிறன்ற முறையில் எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு படப்பிடிப்புனா டைரக்டர் காத்தால 5 மணிக்கு போனால் 5 மணிக்கு போனேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா சொகுசாக வாழ்ந்த பிள்ளை. 8 மணிக்கு போற்றி தூங்கக்கூடிய வசதி இருந்தும் டைரக்டர் கூப்பிட்றாரு 5 மணிக்கு போனோன்னா அதுக்கெல்லாம் ஒரு உழைப்பு வேணும். உழைப்பு இல்லாமல் யாரும் முன்னுக்கு வர முடியாது. நம்ம டி ராஜேந்தரையே உதாரணமாக எடுத்துக்கலாம். இன்றைக்கி 42 வருஷம் ஆச்சு அவர் சினிமாவில் அடி எடுத்து வச்சு. இன்றைக்கும் டி ராஜேந்தர் பேர் சொல்லும்போது அரங்கத்தில் இத்தனை பேர் கைத்தட்டுறீங்கன்னா அது எப்படிப்பட்ட ஒரு சாதனை. உழைப்பு இல்லாமல் அந்த சாதனையை ஒரு மனுஷன் சாதிக்க முடியுமா? பல உன்னதமான படைப்புகள் இந்த தமிழ் சினிமாவில் கொடுத்தவர் டி ராஜேந்தர். அவருடைய படைப்புகளில் மிகச்சிறந்த படைப்பு சிம்பு அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த சிம்புவுக்கு இன்றைக்கி பிறந்தநாள். இந்த சிம்புனுடைய பிறந்த வாழ்த்தை கூட இன்றைக்கி இந்த மேடையில் டி ராஜேந்தர் இருக்கிற இந்த மேடையில் பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் என்னுடைய ஆத்மார்த்தமான வாழ்த்துக்களை நண்பர் சிம்புவுக்கு. இந்த கொரியோகிராஃபர் சொல்லும்போது அவங்களையும் நான் பாராட்டி ஆகணும். டி ராஜேந்தர் பணியாற்றிய முதல் படத்துலேயே அவங்க வந்து உதவியாளராக பணியாற்றினாங்க. ஆக உழைப்பும் சினிமாவில் நம்ம சாதிக்கணுன்ற அந்த நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக எவ்வளவு காலம் வேணாலும் ஒருத்தர் வந்து நீடித்து நிற்க முடியும் இந்த சினிமாவில் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி 2 பேரை உதாரணமாக பார்க்குறேன். அந்த பக்கம் அந்த கொரியோகிராஃபர் அவங்க, இந்த பக்கம் டி ராஜேந்தர். இன்னொரு ஆளுத்துக்கு இருக்கார் நடுவில் உட்காந்துன்னு சுட்டான் இருக்காரு. அவரும் அப்படித்தான். அவரும் இதுக்கு மேலே உழைச்சி வந்தவர் தான். அவரையும் ஆரம்ப காலத்துலேயும் நான் அறிவேன். பியூராக, அதாவது எப்படியாவது இந்த சினிமாவளத்திலே வெற்றி பெற வேண்டும் என்ற டெடிக்கேஷன் தான் இவங்க எல்லாருமே வந்து வெற்றி பெற வச்சது. அந்த வகையில் கிஷனுடைய இந்த முதல் முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று மனமாற வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஃபஸ்ட்டு வெல்கம் டு த டீம். இப்போ எல்லாருமே நியூ டெபியூட்ஸு, பட் அது எல்லாரோட ஒரு முதல் படங்கிற மாதிரி தெரியல. எல்லாம் ரொம்ப நல்லா ஒரு கான்ஃபிடென்ஸோடு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரெண்டாவது ஹெச்மொழி சொன்ன மாதிரி, சித்ரா சார் சொன்ன மாதிரி, எனக்கு இது ஃபேமிலி ஃபங்க்ஷன் தான். ஏன்னா நான் அவங்களோட அவ்வளோ ஈடுபாடோடு இருந்திருக்கோம். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். குறிப்பாக என்ன சொன்னேன், குறிப்பாக ஏன் ஃபேமிலி ஃபங்க்ஷன் ரொம்ப திருத்தமாக சொல்கிறேன்னா, என்னோடய சிஸ்டரில் வந்து கோவிட் அஃபெக்ட் ஆகி ரொம்ப அல்டிமேட் டு தி எண்டு போனப்போ திருப்பி அவங்களுக்கு பல ஆக்சிஜன் சப்போர்ட்லாம் தேவைப்பட்டது. அதுக்கு ராத்திரியாக எங்களுக்கு உதவி பண்ணது திரு பதம் சார் அவர்கள் தான். அவருக்கு இந்த மேடையில் எங்களோட ஃபேமிலி சார்பாக அவருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்டு வியூவர்ஸ், கிஷன் வந்து சொன்னாங்க ரொம்ப கோவப்பட்டு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எல்லா வேலையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டேன் நான். ஸோ எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆறுதலாக இருக்குது, எங்களை மாதிரி ப்ரொடியூசருக்கெல்லாம். ஸோ ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஹீரோ எங்களுக்கெல்லாம் கிடச்சிட்டாரு. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். எங்களுக்கு பல இன்னொரு ஹீரோ கிடச்சாங்கிற மகிழ்ச்சியில் என் பேச்சை நிறைவு பண்ணுறேன். நன்றி. இன்று சேன்ராஜ் ஜெயின் அவருடைய கனவு நனவாகி கொண்டிருக்கிறது. அதான் உண்மை. இந்த நேரத்தில் அந்த மாமனிதரை மானசீகமாக நன்றியோடு வணங்கிக் கொள்கிறேன். அந்த கனவை தந்தை ஸ்தானத்திலிருந்து தம்பிக்கு அப்பாவாக இருந்து இதை நிறைவேற்றி கொடுத்திருக்கிற பதம் ஜெயின் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவர் இல்லை, அவர் இதை எடுத்து நடத்தலைன்னா அது நடக்காது. அந்த ஸ்தானத்தில் அவர் அப்பாவாக இருந்து அதை பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப பெருமையாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஏன்னா நம்ம நண்பர்களை எல்லாம் பேசுகிற மாதிரி நாங்கள்லாம் ஒரு 35 ஆண்டுகால நட்பு சேன்ராஜ் ஜெயின் அவர்களோட. குறிப்பாக சொல்லணுன்னா, இந்த மேடையில் நான் நிச்சயமாக இவங்களை கௌரவப்படுத்தப்பட வேண்டிய மேடை. ஏன்னா அவர்களும் அந்த குடும்பமும் இருக்கிற மேடை இந்த ஒரு மேடை தான். 35 வருடங்களுக்கு முன்னால் என்னுடைய அம்மா கிரியேஷன் நிறுவனம் ஆரம்பிக்கிறதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது சேன்ராஜ் ஜெயின் அவர்களும் சந்திரபாபு ஜெயின் அவர்களும் தான். அவங்க தான் முதலாக எனக்கு பணம் கொடுத்து இந்த எனக்கு இந்த மோதிர கையால் குட்டுப்பட்டது போல் என்னை இதை துவங்கி வைத்தவர். இன்றைக்கு 35 ஆண்டுகளாக இந்த சினிமாவுக்குள்ளே நாளை வாழ வைத்து கொண்டிருப்பது இது போன்ற ராசியான மனிதர்களும் நல்ல மனிதர்களும் தான். நல்ல மனிதர்கள், எக்ஸ்ட்ரீமாக நல்ல மனிதர்கள். இவங்க எப்படின்னா, தமிழ் சினிமாவில் நிச்சயமாக இவங்க 2 பேரும் பண்ண படங்களுக்கு ஃபைனான்ஸ் நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் அளவுக்கு யாருமே பண்ணல. அதிகபட்ச சினிமாக்களுக்கு பண்ணது சேன்ராஜ் ஜெயின் அவர்களும் சந்திரபாபு ஜெயின் அவர்களும் தான். 2 பேரும் தனியாக பண்ணது சேர்ந்து முன்னது எழுது பார்த்தீங்கன்னா அதை விட யாருமே எனக்கு தெரிஞ்சு சவுத் இந்தியாவிலே பண்ணியிருக்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு பெரிய நாணயமான நல்ல ஃபைனான்சியர்ஸ். நாங்கள் வந்து இப்போ எத்தனை மணிக்கு விடிய காலத்தில் கதவை தட்டி கேட்டாலும்
பணம் தருவதற்கோ, ரிலீஸில் பிரச்சனை வரும்போது விட்டு கொடுப்பதற்கோ, தயாரிப்பாளருடைய கஷ்டங்களை பொறுத்து அனுசரித்து போகிறதுக்கோ இவங்களுக்கு இணையானவர்கள் ஒரு இதுவரைக்கும் சினிமாவில் இல்லவே இல்லை உண்மையாகவே. அதே போல் நான் ராவுத்தர் ஃபிலிம்ஸுடைய முழு நிர்வாகத்தையும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு படத்தின் செட்டில்மெண்ட்லாம் கொடுத்துட்டு வந்தாச்சு. சேன்ராஜ் ஜெயின் சார் அப்போ லேண்ட்லைன் தான் ஃபோன் பண்ணி வர சொல்கிறார். ஒரு கால்குலேஷன் சப்பாக போயிடுச்சு, இருந்தாங்க 1,37,000 சொல்லி திருப்பி கொடுத்தார். அந்த கால்குலேஷன் மிஸ் ஆனது எனக்கு தெரியாது, அவர் கூப்பிட்டு கொடுக்குறாரு. அது அந்த காலம்னா இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி சந்திரபாபு ஜெயின் சார்கிட்ட போய் நான் ஒரு செட்டில்மெண்ட் கொடுக்கும்போது 40 லட்சம் ரூபாயை கூட கொடுத்துட்டு வந்துட்டேன். 10 நிமிஷத்தில் ஃபோன் அடிக்கிறார், ஏன்னா 40 லட்சத்தை அதிகமாக கொடுத்துட்டு போய்ட்டு முதல்ல வந்து வாங்கிட்டு போயிட்டார். ஸோ இதுபோல் அடுத்தவங்க காசுக்கு 5 பைசா காசப்படாத என்ன கணக்கோ அதை வாங்குவோம், அதுலேயும் விட்டு கொடுக்கணுமா, அதுலேயும் உதவி பண்ணணுமா, அதுலேயும் அட்ஜஸ்ட் பண்ணணுமா, இப்படியாகவே மொத்த வாழ்க்கையும் அவர்கள் வாழ்ந்து அதுபோலவே பிள்ளைகளையும் நல்ல தன்மையோடு வளர்த்து மனிதாபிமானத்தோடு வளர்த்து இன்றைக்கி கொண்டாந்து இந்த ஸ்டேஜில் அவங்க நிறுத்தியிருக்காங்க. அதுக்கு உறுதுணையாக ஒரு சித்தப்பாவாக இருந்து சந்திரபாபு அவர்கள் முழு கடமையாற்றியிருக்கிறார். அவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த படம் நிச்சயமாக நல்லா வரும். எல்லாம் காரணம் வந்து 2 மிகச்சிறந்த மனிதர்களுடைய குடும்பத்து பிள்ளைகளெல்லாம் சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க. அவங்க செஞ்ச நல்லதுக்கு, தானத்துக்கு, தர்மத்துக்கு இன்றைக்கும் அவங்களாம் அவ்வளவு டொனேஷன்ஸ் அவங்க கொடுக்குறதும் நல்ல காரியங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுமா இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு 2 ஃபேமிலிஸ். ஸோ அந்த குடும்பத்திலேருந்து ஒரு பிள்ளை வர்றான்னா அவனை வரவேற்க வேண்டியது எங்கள் சினிமாவில் இருக்கிற மொத்த பேருடைய கடமை. அவனை எங்கள் வீட்டு பிள்ளையாக எண்ணி நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துக்கிறோம். அத்தனை பேர் சார்பாக, மொத்த தயாரிப்பாளர்கள் சார்பாக நான் வாழ்த்துறேன். அந்த படத்தில் அதாவது ஜென்ரலாகவே இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுக்கும்போது ஒரு பேசிக் மினிமம் கேரண்டி சக்ஸஸ் ஒன்று கிடச்சிரும். ஏன்னா ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா அதில் ஒரு புது விஷயமாக ஒன்று சொல்கிறாங்கன்றது புரியுது. ரொம்ப நாளாகவே சின்ன சின்ன டீசர் ட்ரெய்லர் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக பண்ணிகிட்டு இருக்க. அப்படி கிஷன் ஒரு கடுமையான உழைப்பாளி, பேஷனேட். ஏன்னா சேன்ராஜ் ஜெயின் சார் லைஃப்பில் ரொம்ப ஆசைப்பட்டது அவனை ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்டார். அது அவருக்கு ஒரு சின்ன பயத்திலையும் குழப்பத்திலையும் தள்ளி போச்சு. இன்றைக்கி வந்து அதை பதம் ஜெயின் நிறைவேற்றி கொடுத்துட்டார். அந்த வகையில் இந்த டீமுக்கு, அந்த புது மியூசிக் டைரக்டரு, விஜய் டைரக்டருக்கு எல்லாருக்குமே, ஏன்னா வந்து இவ்வளோ வருஷம் யோசித்தவங்க ஒரு நல்ல ஒரு கான்செப்ட், நல்ல விஷயம் எல்லாம் நிச்சயமாக செஞ்சுருக்க மாட்டாங்க. அதெல்லாம் அழகுபடி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அந்த பசங்கள்லாம் செஞ்ச ஒரு அழகான ப்ராஜெக்ட்டுக்கு டிஆர் சார் ஒரு பெரிய ஒரு மகுடம் சுட்டி இருக்கிறார் அந்த ப்ராஜெக்டில். அதுக்கு வந்து இன்றைக்கி இவ்வளோ பேர் வந்து ஸ்டேஜில் நிற்கிறாங்கன்னா, இன்றைக்கி இத்தனை வேலை பழுகின்றவர்கள் இன்றைக்கி வந்து சூர்யா சார் வராருன்னா அதெல்லாம் காரணம் அந்த குடும்பத்தின் மேல் அவர்கள் மேல் கொண்ட மதிப்பு, மரியாதை, பாசம். அதுதான் அது என்னென்னைக்கு எங்களுக்கு இருக்கும். நாங்கள் என்னென்றும் உங்களை நான் நன்றியோடு நினைவு கூறுவோம். கிஷனுடைய வெற்றி, இந்த தயாரிப்பாளரோட வெற்றி, இந்த இண்டஸ்ட்ரியோட வெற்றியாக நாங்கள் நினைக்கிறோம். நிச்சயமாக எங்களோட அத்தனை பேரை சப்போர்ட்டோட படம் மாபெரும் வெற்றியடைய வேண்டும் என்று இறைவனை வாழ்த்தி வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. எங்கள் குடும்ப ஃபங்க்ஷனுக்கு இன்றைக்கி எல்லோரும் வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முதல்ல நான் வந்து டிஆர் அவர்கள், டிஆர் சார் வச்சு நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஒரு வசந்த கீதம். மிகப்பெரிய படம், மிக வெற்றி. அதில் வந்து சிம்பு சார் நடிச்சிருந்தார். மிகவும் நல்லா எனக்கு எடுத்து கொடுத்தாரு. பிரமாதமான மனுஷன். அவர் கூட நான் பழகும்போது எல்லாருமே வந்து ஏங்க நீங்கள் டிஆர் போய் படம் எடுக்கிறீங்களே, எப்படி படம் எடுப்பீங்க, பிரச்சனை எல்லாம் வருமே உங்களுக்கும் அவருக்கும், அவர் ஒரு டைப்பு நீங்கள் ஒரு டைப் அப்படின்னாங்க. இல்லைங்க, ஆனால் நாங்கள் படம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் டெய்லி ஃப்ரெண்ட்ஸ் அண்ணன் தம்பி மாரி தான் பழகிட்டு இருந்தோம். டிஆர் சார் கேளுங்க, உஷா, நான், அவர், சிம்பு டெய்லி ஹோட்டலுக்கு போவோம். என்ன சார் ஞாபகம் இருக்கா சார்? அப்படி எல்லாரும் சொன்னாங்க. பட் அந்த டிஆர் கூட, ஏன்னா நல்லவங்க கூட பழகும்போது நாம் கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் எல்லாமே சரியாக ஆகிடும். அந்த டிஆரோட பழகி அந்த படத்தை எடுத்தோம். இன்றைக்கி டிஆர் சார் வந்து எங்கள் குடும்பத்துக்கு, என் பையன் படத்துக்கு வந்து ஒரு பாட்டு பாடி கொடுத்துருக்காரு. மிகப்பெரிய அவருக்கு நான் ஒரு நன்றி சொன்னோம், வாழ்த்து சொல்லணும். அடுத்து எஸ்ஜே சூர்யா சார், அவர் நல்ல நண்பர். இன்றைக்கி ஒரு 10 வருஷமாக நாங்கள் பழகிட்டு இருக்கோம். என் குடும்பத்தை எந்த ஃபங்க்ஷன்னாலும் வந்துடுவார். இன்றைக்கி வருவாரான்னு பயந்துட்டு இருந்தேன், ஏன்னா அவருக்கு கொரோனா பாசிட்டிவில் இருந்தார். ஸோ நேற்று கேட்டோன்னே, சார் நேற்று எனக்கு நெகட்டிவ் வந்துடுச்சு, கண்டிப்பாக நான் வந்துடுவேன்னாரு. ஸோ வந்து எஸ்ஜே சூர்யா அவர்கள் நன்றி. ஏன்னா எஸ்ஜே சூர்யா டிஆர் இல்லாமல் எங்கள் குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷனும் நடந்தது இல்லை. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து சினிமா ஃபங்க்ஷன். ஸோ கண்டிப்பாக அவங்க 2 பேரும் வந்திருக்கிறது எனக்கு மிகப்பெரிய பெருமை. அடுத்து நான் சொல்ல போகிறது வந்து டி சிவா, ஹெச் முரளி, சித்ரா லட்சுமண். இவங்க சொன்னாங்க, இவங்க வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், இவங்களாம் எங்கள் குடும்பத்தில் ஒன்றா இருக்கவங்க. இன்றைக்கி இல்லை, ஒரு 35 to 40 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் சினிமாவுக்கு வந்து 45 வருஷம் ஆச்சு. பட் 40 வருஷமாக இவங்களோட பழகிட்டு இருக்கிறோம். எங்கள் வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் இவங்க 5 பேர், 4 பேர், 10 பேர், ராமநாராயண் சார், முரளி, இவங்க 10 பேர் லிஸ்ட்டுங்கிறது எப்போவுமே உண்டு. ஒரு தீபாவளினாலும் அவங்களுக்கு தான் முதல்ல ஸ்வீட் எடுத்து அமுச்சிட்டு தான் மீதி மற்றவங்களை அனுப்புவோம். அந்தளவுக்கு வந்து நாங்கள் இவங்கெல்லாம் எங்களோட குடும்ப வந்து நண்பர்கள்.
ஸோ அவங்கள எல்லாரும் வரவேற்கிறேன். நீங்கள் எங்கள் இந்த விழாவுக்கு வந்திருக்கீங்க. என்னுடைய பையன் கிஷனை வந்து வாழ்த்துருக்கீங்க. உங்களுடைய வாழ்த்துக்களே போதும். கண்டிப்பாக வந்து வெற்றி வந்து எனக்கு நிச்சயமாக தெரியுது. இந்த படத்தை வந்து நம்ம ட்ரெய்லர் பார்த்தோம், சாங் பார்த்தோம், மிகவும் நல்லா அமைஞ்சிருக்கு, நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த படத்தை எடுத்த டைரக்டர் மிஸ்டர் தமிழ்ச்செல்வன் விஜய் அவர்களுக்கு எனக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். எல்லாருக்கும் வந்து இந்த படத்தில் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய நன்றிகள். கிஷனை பற்றி சொல்லணும், நாங்கள் சினிமாவுக்கு வரும்போதே எங்கள் ஃபேமிலியில் சினிமானாலே கொஞ்சம் பயப்படுவாங்க அந்த காலத்தில். நாங்கள் எங்கள் சினிமாவில் வந்து கெட்டது கிடையாது. நான் தான் எங்கள் அப்பா கிட்ட சொல்லுவேன், சினிமாவில் போனால் என்ன, வேறு தொழிலில் போனால் என்ன இருக்குது, நம்ம மனசு நாம் கரெக்டாக இருந்தால் எங்கேயுமே நம்ம நல்லா பேர் எடுக்கலாம். சினிமாவில் வந்து கெட்டவங்க தான் இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது, மற்ற தொழில் நல்லவங்க மட்டும்தான் இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதனால் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. அதை நானும் என் பிரதரும் 35 வருஷம், என் பிரதர் வந்து இறந்து 5 வருஷம் ஆச்சு. நாங்கள் வந்து ப்ரூஃப் பண்ணிட்டோம், சினிமாலேயும் வந்து நாம் வந்து சினிமாவிலே இருந்து நாம் நல்லவங்களாக இருக்க முடியும், தொழிலாக பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த நேரத்தில் எல்லாமே சினிமானா பயந்துட்டு இருந்தாங்க. ஸோ யாரும் நடிக்க வர மாட்டாங்க எங்கள் வீட்டிலேருந்து, குடும்பத்துலேருந்து. இன்றைக்கி கிஷன் தைரியமாக நடிக்க வந்திருக்காரு. கிஷனுக்கு என்னுடைய வாழ்த்து. இதே சினிமாவில் என் அண்ணன் எடுத்த மாரி பேரும் என்ன மாரி நீ பேர் எடுத்து நல்ல ஒரு மிகப்பெரிய நடிகனாக வளரணும்னு வாழ்த்தி வணங்குகின்றேன். நன்றி, வணக்கம். விழாவில் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் குலே பகவாலி, காத்தாடி, ஜாக்பாட் படங்களின் இயக்குனர் கல்யாண் அவர்களை பேச அழைக்கிறோம். நம்ம பத்தாம் சாருடைய இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு நல்ல ஃபைனான்சர் மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு பெரிய சமூக சேவைகள் கூட. எனக்கு நல்லா தெரியும், அவங்க நிறைய பேருக்கு வந்து நிறைய சமூக சேவைகளை பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் நிறைய தயாரிப்பாளர்களை வாழ வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி எத்தனையோ தமிழ் சினிமாக்கள் வெற்றி பெற்றதுக்கான காரணங்கள் பார்த்திங்கன்னா பெரிய பேக் போன் அவங்க இருந்திருக்கிறாங்க. அதில் என் படமும் அதில் ஒன்று. அதில் எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது. இந்த பட குழுவினர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படம் மேலும் சிறப்பாக வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.